பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. அன்புள்ள சகோதரர்களே, நாம் எப்போதும் மென்மையாக பேசும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். நம் உதடுகளால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. தீர்ப்பு எப்போதும் கடவுளுக்கு சொந்தமானது. கடவுள் நீதிபதியாக இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கடவுளின் கண்கள் எப்போதும் நீதிமான்களின் செயல்களையும் பாவிகளின் செயல்களையும் பார்க்கின்றன. கடவுள் மட்டுமே எல்லாவற்றையும் அறிவார். நமக்கு வரம்புகள் உள்ளன. கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம். ஆனால் கடவுள் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார். கடவுள் சரியான நேரத்தில் நமக்கு உதவுவார். நாம் எதிர்பார்க்காத போது அவர் நம் உதவியுடன் வருவார். கடவுளின் வழிகள் மிகவும் அற்புதமானவை. நம்மில் யாரும் அவற்றை பற்றி சிந்திக்க முடியாது. அவர் நம் எண்ணங்களை பகுத்தறிகிறார். கடவுள் நம் வார்த்தைகள் மற்றும் செயல்களை பற்றி அனைத்தையும் அறிவார். நாம் புரிதல் இன்மையுடன் பேசினால் நாம் வெட்கப்பட முடியும். கடவுள் நம் கருணை செயல்களை பாராட்டுகிறார். கடவுள் அதற்கு நமக்கு வெகுமதி அளிப்பார். மற்றவர்களின் தேவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவர்களின் கடவுளை கண்டு அவர்கள் மீது கருணை காட்டுவோம். இன்று நான், நாளை நீங்கள் என்று கூறப்படுகிறது. கடவுளை பிரியப்படுத்தி வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.